நாங்கள் பறித்த காளான்லேயே இதுதான் பெரிய சைஸ் காளான்னு சொல்லலாம். ஏன்னா 2-3 நாள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி தண்ணி தெளித்து நல்லா ஃபுல்லாக மலர விட்டு எடுத்த காளான்னா இப்போ பறிக்கிற ஒரு 3 காளான்கள் தான். ஏன்னா நம்ம காளான் போட்டிருக்கோம், அது எவ்வளோ பெருசாக தான் வரும்னு சொல்லிட்டு இந்த விட்ட முட்டுகள் தான் இந்த இவ்வளோ பெரிய காளானாக வந்திருக்கும். பார்க்க தான் பெருசாக இருப்பானுங்க, ஆனால் சமைச்சா நம்பவே முடியாது. பாருங்கள் லாஸ்ட்டாக காளானை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய முதல் சப்ஸ்கிரைபர் மோன்சனா அப்போ தான் பார்த்தாரு. என்ன வேலைன்னு கேட்டார். காளான் மோன்சனா அப்படின்னா சரி மோன்சனா இட்னவர் அப்படின்னா இல்லை போவேல சும்மா சொல்லாது அப்படின்னாரு. மோன்சனா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாறாது மோன்சனா அப்படி ஒரு டைலாக்கை போட்டுட்டு வீட்டுக்கிட்ட வந்து கட் பண்ணியாச்சு. இந்த காளானை கட் பண்ணும்போது தண்டு வந்து கொஞ்சம் விட்டுட்டே கட் பண்ணணும். அந்த பக்கம் அந்த பகுதி வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், அதனால் அது விட்டுட்டே கட் பண்ணுறது சமைக்கும் போது கொஞ்சம் வேகிறது ஈஸியாக இருக்கும். அதனால் விட்டுட்டு கட் பண்ணுறோம். என்னடா இவ்வளோ காளான் இருக்குன்னு நினைக்கலாம், ஆனால் அது வெந்து முடியும் போது தான் புரியும் என்னடா இவ்வளோ காளானா அப்படி தான் என் மனசு தோணுச்சு. என்னடா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ வந்திருக்கோன்னு நினைக்கலாம். நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருக்கு பஞ்ச் டைலாக் விட்டுட்டு வந்தோம். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, நல்லா இருக்கு வேலை அப்படின்னாரு. சரி மனுஷனா அப்படின்ட்டு அவருக்கு பாய் வச்சுட்டு கிளம்பியாச்சு மக்களே.